நலம் காக்கும் ஸ்டாலின், உங்கள் குடும்பத்தின் நலன் அரசின் பொறுப்பு. வரதட்சணை கொடுமையால் திருப்பூர் ருத்தன்யா தற்கொலை செய்து கொண்ட சம்பவத்தின் பரபரப்பு அடங்குவதற்குள் மதுரையில் இதுபோன்ற மற்றொரு சம்பவம் அரங்கேறி இருக்கிறது. திருமணமான ஓராண்டுக்குள் வரதட்சணை கொடுமையால் இளம்பெண் தற்கொலை செய்து கொண்டதாகவும் கணவர் குடும்பத்தினர் மீது நடவடிக்கை எடுக்க கூறியும் உயிரிழந்த இளம்பெண்ணின் சடலத்தை வாங்க மறுத்து உறவினர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கக்கூடிய சம்பவம் குறித்து விளக்குகிறது இந்த தொகுப்பு. மதுரையில் வரதட்சணை கொடுமையால் பெண் தற்கொலை செய்து கொண்டதாகவும் கணவர் வீட்டாரை கைது செய்ய கோரியும் பெண்ணின் உடலை வாங்க மறுத்து உறவினர்கள் போராட்டத்தில் ஈடுபட்ட காட்சிகள் தான் இவை. மதுரை செல்லூரைச் சேர்ந்த ரூபன் ராஜுக்கும் உசலம்பட்டி அருகே உள்ள பெருமாள் கோவில்பட்டியைச் சேர்ந்த பிரியதர்ஷினிக்கும் கடந்த செப்டம்பர் மாதம் திருமணம் நடைபெற்றது. அப்போது ரூபன் ராஜ் குடும்பத்தினர் 300 சவரன் நகை வரதட்சணையாக கேட்டதாகவும், ஆனால் 150 சவரன் நகை மட்டுமே பிரியதர்ஷினியின் குடும்பத்தினர் கொடுத்ததாகவும் கூறப்படுகிறது. நிச்சயதார்த்தப்போ 300 பவுன் நகை கேட்டாங்க. நாங்கள் அவெல்லாம் போட முடியாது, 150 பவுன் நகை தான் எங்களால் போட முடியும்னு சொல்லிட்டு போட்டோம். 150 பவுன் நகையை போட்டுக்கோங்க, பின்னாடி நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லி முடிச்சுட்டு ஒரு மாதத்துலேயே சண்டே ஆகுது. அந்த 150 பவுன் நகையை அவங்க வாங்கி வச்சுக்கிட்டு உங்கள் வீட்டில் இருந்து என்ன நகை நீ கொண்டு வந்த, எதுக்கு நீ இதை பயன்படுத்துகிற அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீட்டு லாக்கரில் வச்சு இது பண்ணிக்கிட்டாங்க. புது ட்ரெஸ்ஸோ இதுவோ அதிகமாக போடுற விடுறதில்ல, போக்குவரத்துலையும் அதிகமாக இது பண்ணுறதில்ல. நகை குறைவாக போட்டதால் திருமணமான ஒரே மாதத்தில் தம்பதியர்க்கிடையே தகராறு ஆரம்பித்துள்ளது. நாளடைவில் பிரச்சனை பெரியதாகி பிரியதர்ஷினியை அடித்து கொடுமைப்படுத்தும் அளவிற்கு எல்லை மீறியுள்ளது. ஒருமுறை வீட்டின் முன்பு இறந்து கிடந்த நாயின் சடலத்தை அகற்றும்படி கூறி தலையில் அடித்ததால் பிரியதர்ஷினிக்கு இரத்த காயம் ஏற்பட்டதாக கூறுகிறார் அவரது மாமன் முறை உறவினரும் வழக்கறிஞருமான கார்த்திக். நாள் அவங்க வீட்டு வாசல்ல ஒரு நாய் செத்து கிடந்திருக்கு. அது கார்பரேஷன் அள்ளுங்கன்னு சொன்னதுக்கு, நான் இதுக்கு அள்ளணும், அது காசு உங்க அப்பா நான் கொடுப்பான், எங்க வீட்டுல தானே காசு கொடுக்கணும், நீ போய் அள்ளுன்னு சொல்லிட்டு அந்த பிள்ளைய அடிச்சு அள்ள விட்டுருக்காங்க. அது அடிச்சதுன்னா மாஃபை வச்சு மண்டில அடிச்சு ரத்தம் அது சம்பந்தமா செல்லூர் காவல் நிலையத்தில் வழக்காகி அவங்க 4 பேர் மேல வழக்காகி அவங்க முன்ஜாமீன் எடுத்திருக்காங்க. இது சம்பந்தமா இது தொடர்பாக செல்லூர் காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்ட நிலையில் கணவர் உட்பட 3 பேரும் முன்ஜாமீன் பெற்றுள்ளனர். இது தம்பதிக்கிடையே மிகப்பெரிய விரிசலை ஏற்படுத்தி தனித்து வாழும் நிலைக்கு தள்ளிவிட்டது. இனி பிரியதர்ஷினி வேண்டாம் என்கிற முடிவுக்கு வந்த ரூபன்ராஜ் குடும்பம் உறவினர் வகையில் வேறொரு பெண்ணை மனம் முடிக்க ஏற்பாடு செய்து வந்துள்ளனர். ஆனால் கணவருடன் வாழும் முடிவில் உறுதியாக இருந்த பிரியதர்ஷினி கணவர் குடும்பத்துடன் சமாதானம் பேசுவதற்கு சென்றார். அங்கு என்ன நடந்தது என்று தெரியவில்லை. பிரியதர்ஷினி மருந்து குடித்து விட்டதாகவும் மருத்துவமனையில் சேர்த்துள்ளதாகவும் கூறியுள்ள ரூபன்ராஜ் குடும்பத்தினர் பிரியதர்ஷினியின் குடும்பத்தினர் செல்வதற்கு முன்பு அவர் வைத்திருந்த கைப்பையை எடுத்துச் சென்று விட்டதாக அவரது தந்தை அக்னி தெரிவித்தார். எங்களுக்கு 2 மணிக்கு நாங்கள் ஆண்டி வீட்டில் ஜோசியம் பார்த்துட்டு வாரேன், பிள்ளை எப்படி இருக்குன்னு சொல்லி அவ என்ன போன் போற ரமேஷ்ன்றவர், இந்த மாதிரி உங்க பொண்ணு மருந்து ஏதாவது சாப்பிட்டு இங்கே இருக்கு அப்படின்னு. எப்படியா இருக்கு எனக்கே தெரியல, எப்படியா இருக்குண்டா எங்களுக்கு தெரியல, நாங்களும் தெரியல. நீ தான் ஆம்புலன்ஸ் பிடிச்சி வண்டி ஏற்றி விடுற, வந்துட்டு அந்த பிள்ளையில பையில பணம், அந்த பிள்ளை கைப்பட எழுதி வச்ச லெட்டரு எல்லாமே இருக்கு. நாங்க ஒரு ஆள் அங்கிருந்து மதுரையில இருந்து ஒரு ஆள் அனுப்பிவிட்டோம். போக முன்ன மகனை நிக்க விட்டு அவங்க பையோட இடத்துக்கு ஓடிவிட்டாங்க. கூட எந்த ஒரு எவிடன்ஸ் இல்ல இன்ன வரைக்கும். இதனிடையே அரசு ராஜாஜி மருத்துவமனையில் சேர்க்கப்பட்ட பிரியதர்ஷினி சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். ஆனால் நகை மற்றும் பணத்துக்காக அவரை அடித்து கொலை செய்து விட்டதாக குற்றம் சாட்டுகிறார் பிரியதர்ஷினியின் தந்தை அக்னி. அதே சமயம் தகுதிக்கு மீறி நகை பணம் கொடுத்ததாகவும் அப்படி இருந்தும் மகளை கொன்று விட்டதாக தாயார் செல்வி மார்பிலும் தலையிலும் அடித்துக் கொண்டு கதறி அழுதார். எல்லாம் செஞ்சு பூரா கட்டில் பண்டா பாத்திரம் ஏசி பூரா வாங்கி கொடுத்தா வாங்கிட்டு எனக்கு 50 நகையும் 10 லட்சம் கையிலோட என் பிள்ளைய படுத்தி கொண்டு விட்டாங்கப்பா, என் பிள்ளைய கொண்டு விட்டாங்க. இது ஒரு புறம் இருக்க, அரசு மருத்துவமனையில் குற்றுயிரும் குலையுயிருமாக பிரியதர்ஷினி கிடந்தபோது மரண வாக்குமூலம் பெற வருமாறு பெற்றோர் அழைத்துள்ளனர். ஆனால் இது எங்க லிஸ்டில் வராது என கூறி போலீசார் தட்டி கழித்தும் அலைக்கழித்தும் உள்ளனர். இதனால் எந்தவித ஆதாரங்களும் இல்லாமலேயே பிரியதர்ஷினி மரணித்து போயிருக்கிறார். அதே சமயம் பிரியதர்ஷினி தற்கொலையில் மர்மம் இருப்பதாகவும் கணவர் குடும்பத்தினரை கைது செய்ய கோரியும் பெற்றோரும் உறவினர்களும் போராட்டத்தில் ஈடுபட்டனர்.
மேலும் சம்பவம் நிகழ்ந்து பல மணி நேரமாகியும் போலீசார் வரவில்லை எனவும் ரூபன்ராஜ் குடும்பத்தினர் அனைத்து தரப்பினரையும் விலை கொடுத்து வாங்கிவிட்டதால் தாங்கள் நிர்கதியாக நிற்பதாகவும் குமுறும் தந்தை அக்னி முதலமைச்சர் தான் தங்களுக்கு நீதி கிடைக்க ஆவன செய்ய வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளார். எங்களுக்கு 2 மணிக்கு நாங்கள் ஆண்டி வீட்டில் ஜோசியம் பார்த்துட்டு வாரோம், பிள்ளை எப்படி இருக்குன்னு சொல்லி. அவள் என்ன போன் போற ரமேஷ்ன்றவர், இந்த மாதிரி உங்க பொண்ணு மருந்து ஏதாவது சாப்பிட்டு இங்கே இருக்கு அப்படின்னு. எப்படியா இருக்கு எனக்கே தெரியல, எப்படியா இருக்குண்டா எங்களுக்கு தெரியல, நாங்களும் தெரியல. நீ தான் ஆம்புலன்ஸ் பிடிச்சி வண்டி ஏற்றி விடுற, வந்துட்டு அந்த பிள்ளையில பையில பணம், அந்த பிள்ளை கைப்பட எழுதி வச்ச லெட்டரு எல்லாமே இருக்கு. நாங்க ஒரு ஆள் அங்கிருந்து மதுரையில இருந்து ஒரு ஆள் அனுப்பிவிட்டோம். போக முன்ன மகனை நிக்க விட்டு அவங்க பையோட இடத்துக்கு ஓடிவிட்டாங்க. ஆகக்கூடிய எந்த ஒரு எவிடன்ஸ் இல்ல இன்ன வரைக்கும். ஏற்கனவே திருப்பூரில் வரதட்சணை கொடுமையால் விஷம் குடித்து ருத்தன்யா தற்கொலை செய்து கொண்ட நிலையில் அதன் பரபரப்பு அடங்குவதற்குள் மதுரையில் மற்றொரு சம்பவம் அரங்கேறி பரபரப்பை கூட்டியுள்ளது. நலம் காக்கும் ஸ்டாலின், உங்கள் குடும்பத்தின் நலன் அரசின் பொறுப்பு.